வணக்கம் நேர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து வெளியாகும் 1 மணி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக துமிந்தவுக்கு மரண தண்டனை, மேலும் 4 அதே தீர்ப்பு, 8 பேர் விடுவிப்பு, துமிந்தவின் தலைமையிலேயே குற்றம் இடம்பெற்றதாக முடிவு என்ற ஒரு தலைப்பில் அந்த பிரதான செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதியின் தொழிற்சங்க ஆலோசகருமான பாதர் லக்ஷ்ம பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கடந்த 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி அன்று பிற்பகல் அங்கொடை ஹிம்புட்டான ஒழுங்கையில் வைத்து சுட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதான செய்தி முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தந்தையின் ஆத்மா சாந்தியடையும், எனது கண்ணீருக்கு நியாயம் கிடைத்தது என்ற தலைப்பில் எனது அப்பா கொலை செய்யப்பட்டது முதல் நீதிக்காக 5 ஆண்டுகள் ஊன் உறக்கமற்றி காத்திருந்தோம். இன்று எமக்கான நீதி கிடைத்துள்ளது. எனினும் இன்னொருவர் கஷ்டத்தில் விழும்போது அதனை பார்த்து கைதட்டி சிரிக்க தெரியாத எமக்கு இன்றைய தினத்தை கொண்டாட முடியாது என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக மேன்முறையீடு செய்வோம், துமிந்த சில்வாவின் சட்டத்தரணி அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு செய்தியாக கைவிலங்குடன் துமிந்த வெலிக்கடை சிறைக்கு, மேல் நீதிமன்ற வளாகத்தில் கடும் பாதுகாப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. கடமிடப்பட்ட செய்தியாக லசந்தவின் சடலத்தை 27ஆம் திகதி தோண்டியெடுக்க நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக ஜனாதிபதி இன்று யாழ் விஜயம், 3 நிகழ்வுகளில் பங்கேற்பார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக துமிந்த சில்வா உட்பட 5 பேருக்கு மரண தண்டனை, 8 பேர் தலா 40,000 ரூபாய் அபராதத்துடன் விடுதலை, பாதர் லக்ஷ்ம பிரேமச்சந்திர படுகொலை வழக்கு, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக மரண தண்டனை கவலைக்குரியதுதான், ஆனால் நியாயமான தீர்ப்பால் சந்தோஷம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக மரண தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அடுத்த மே மாதம் இந்திய பிரதமர் வருகை தருவார் என்ற செய்தி. அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்து வரும் மே மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வார் என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக உதயங்கவுக்கும் மனைவிக்கும் வெளிவிவகார அமைச்சின் அனுமதியுடனேயே கடவுச்சீட்டுகள், அமைச்சர் நாவின்ன தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. ரணிலின் குற்றச்சாட்டை மறுக்கிறார் சீமான் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சாரை தாக்கியது நாம் தமிழர் கட்சி என்ற குற்றச்சாட்டை சீமான் மறுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. 1987 இந்திய விமானப்படையின் பிரவேசம், கடும் விசனமடைந்த இலங்கை இராணுவ அதிகாரிகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். பாரத லக்ஷ்மன் படுகொலை வழக்கு, துமிந்த உள்ளிட்ட 5 மரண தண்டனை விதிப்பு, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக திருமலையில் 4 வயது சிறுமி காட்டில் புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு, போலீசார் பல கோணங்களில் தீவிர விசாரணை என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீலாங்கனி பகுதியில் 4 வயது சிறுமியின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக மட்டு நொச்சிமுனையில் குடும்பஸ்தர் வெட்டி கொலை, சந்தேகத்தில் மனைவி கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக காணாமல் போனோருக்கு சான்றிதழ், கையொப்பமிட்டார் சபாநாயகர் கரு என்ற செய்தியும் காணப்படுகிறது. 53 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி, மஹிந்தானந்த உள்ளிட்ட 2 அழிப்பாணி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக துமிந்த உள்ளிட்ட 5 மரண தண்டனை விதிப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக இன்னொருவர் கஷ்டத்தில் விழும்போது அதனை பார்த்து கைதட்டி சிரிக்க தெரியாத எமக்கு இன்றைய தினத்தை கொண்டாட முடியாது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. டெய்லி மிரர் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக திருமலையில் 4 வயது சிறுமி காட்டில் புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு என்ற செய்தி காணப்படுகிறது.
இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக துமிந்த சில்வா உள்ளிட்ட 5 மரண தண்டனை என்ற செய்தி காணப்படுகின்றது. மறுமொரு செய்தியாக லசந்த விக்ரமதுங்கவின் சடலத்தை தோண்டி எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக துமிந்த சில்வாக்கு எதிரான தீர்ப்புக்கு மேன்முறையீடு செய்ய தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை தரவுள்ளார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, துமிந்த சில்வா உட்பட 5 பேருக்கு மரண தண்டனை, 8 பேர் தலா 40 ரூபாய் அபராதத்துடன் விடுதலை, பாரத லட்சுமி பிரேமச்சந்திர படுகொலை வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இந்த செய்தியில் இன்றைய தினம் 3 பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமி பிரேமச்சந்திர உட்பட 4 பேரை 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி முல்லேரியா பகுதியில் கொலை செய்த வழக்கில் தொடர்புபட்ட பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் ஆலோசகரான துமிந்த சில்வா உட்பட 5 குற்றவாளிகளாக கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் மரண தண்டனை விதித்தது. கடமையை மறந்து மாணவிகளை வீடியோ பதிவு செய்த போலீசார் நீதவானின் உத்தரவை அடுத்து அங்கேயே அழித்தனர் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை எடுத்து கூறவே போராட்டம் தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை ஜாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 24ஆம் தேதி முன்னெடுக்கவுள்ள போராட்டம் கண்டன பேரணியோ அல்லது ஜாருக்கும் எதிராகவோ இல்லை எனவும் தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை ஒருமித்த குரலில் தென்பகுதிக்கும் சர்வதேசத்துக்கும் கூறுவதற்காக நடத்தப்படுவதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. ரணிலின் குற்றச்சாட்டை மறுக்கிறார் சீமான். மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சாரை தாக்கியது நாம் தமிழர் கட்சிய என்ற குற்றச்சாட்டை சீமான் மறுத்துள்ளார். இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக வெலம்பரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். மாணவிகள் மீது நேற்று அடக்குமுறை, கல்லூரி பிரதான வாயிலை அடைத்து அச்சுறுத்தல், மல்லாகம் நீதிவானின் தலையிட்டால் நிலைமை கட்டுக்குள் என்ற செய்தியை புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. புகை பொருட்கள் மதுபானங்களை ஜாலில் இன்று விற்பனை செய்ய தடை, ஜாழ் அரசு அதிபர் அறிவிப்பு. ஜாழ் குடாநாட்டில் இன்றைய தினம் புகை பொருட்கள் மற்றும் மதுபானங்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் ந. வேதநாயகம் தெரிவித்துள்ளார். ஜாழ் பல்கலை ஆசிரியர் சங்கம் மக்கள் பேரணிக்கு பூரண ஆதரவு, அனைத்து தரப்பும் ஆதரவுக்கு அழைப்பு. தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ள மாபெரும் மக்கள் பேரணிக்கு ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தனது பூரண ஆதரவை தெரிவித்துள்ளது. எரிகாயங்களுக்குள்ளான குடும்ப பெண் உயிரிழப்பு, கணவன் போலீசாரால் கைது. இவை வெலம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். புனர்வாழ்வுக்கு உட்படாமல் 275 பேர் வடக்கில் உள்ளனர், எப்படி தெரிவிக்கிறார் ஜாழ் தளபதி. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து 275 பேர் எந்தவித புனர்வாழ்வு நடவடிக்கையும் உட்படுத்தாத நிலையில் வடக்கில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. இவ்வாறு தெரிவித்தார் ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க. கிளிநொச்சியில் சடலமாக மீட்கப்பட்டவர் விபத்தினாலேயே சாவு, போலீசார் தெரிவிப்பு. கிளிநொச்சி கண்டாவளியில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டவர் வாகனத்தில் மோதுண்டு உயிரிழந்தமை நேற்று மாலை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது. ஜாழ் போலீஸ் நிலையத்தை இன்று திறக்கிறார் மைத்ரி. 31 வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளால் தகர்க்கப்பட்ட ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையம் மீண்டும் அதே இடத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் திறந்து வைக்கப்பட உள்ளது. டிப்பர் மோதியதில் நேற்றும் 2 சாவு, வடக்கில் 2 வாரங்களில் 13 பேரை காவு கொண்டது விபத்து என்ற செய்தியும் காணப்படுகின்றது. போலீஸ் சான்றிதழ்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்ற 20 ஆசிரியர்கள் சிக்கினர், அவர்களை பணி நீக்கியது வடக்கு கல்வி அமைச்சு. வடமாகாண கல்வி அமைச்சின் கீழ் கடந்த காலங்களில் போலி கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து 20 பேர் ஆசிரியர்களாக இணைந்தனர் என கண்டறியப்பட்டது. அவர்கள் பணி நீக்கமும் செய்யப்பட்டனர். கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களுக்கு அழைப்புதலில் இடமில்லை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. கிறிஸ்தவ இஸ்லாமிய மத அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் ஜனாதிபதி இன்றைய தினம் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கான அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி செயலகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டு ஜாழ் மாவட்ட செயலகத்தினால் விநியோகிக்கப்பட்டுள்ள அழைப்பிதழிலேயே கிறிஸ்தவ இஸ்லாமிய மத அடையாளங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.